மன்னிக்கணும், நான் இந்த விவாதத்தில் எதுவும் பேச விரும்பல, இந்த விவாதத்தில் தொடர்ந்து பங்கேற்கவும் விரும்பல. ஒரு விபத்தை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க பாரு. எல்லாரும் சேர்ந்து வாதம் பண்ணி மலினமான அரசியலை நோக்கி நகர்த்திட்டீங்க. நானும் அதில் பங்குதாரராக இருக்க விரும்பவில்லை. நான் விடைபெறுகிறேன். நன்றி கார்கே. கேட்டீங்களா? இந்த காணொலியில நம்ம அண்டா சிந்தில் பேச்சை கேட்டீங்களா? ஒரு விபத்து, இத எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு மலிவான அரசியலா கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டாங்களாம். அந்த மலிவான அரசியல் செஞ்சது இந்த திமுக. ஒரு பிரதான ஊடகம் விடாத, ஒரு யூடியூப் சேனல் விடாத, இந்த மாதிரி வாடகை வாயன்களை வச்சு பத்திரிகையாளர் என்ற பேரையில், திராவிட கழகன்ற போர்வையில், திமுக ஆதரவாளர் என்ற போர்வையில் அத்தனை ஊடகத்திலையும் உக்காந்து பேசி ஒரு விபத்தை அரசியலாக கொண்டுட்டு வந்து மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு கொதிநிலையை உருவாக்குனது இது போன்ற இந்த அண்டாவாயன்கள். இப்படி ஒரு விபத்தை பிரச்சனையா உருவாக்கி அரசியல் ஆக்கிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மலினமான அரசியல் ஆக்கிட்டீங்க. இதுல நான் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, நான் விடை பெறுறேன். ஏண்டா அண்டா, இத முதல்ல விபத்து நடந்த முதல் அன்னைக்கு சொல்லி இருந்தன, நம்ம ஏத்துக்கிறோம் இது ஒரு விபத்து, இதை நம்ம அரசியல் படுத்த வேணான்ட்டு. முதல்வர் இது விபத்து, இதை அரசியல் படுத்த வேணான்னு சொன்னாரு. ஆனா முதல்வருக்கு கீழே இருக்கிற திமுக வாடகை வாயன்கள், திமுக தொங்கு சதைகள், திமுக தலித் பிரிவு அணி தலைவர்கள், பத்திரிகையாளர் என்ற பேர்வையில் ஒன்ன மாதிரி போராட்டா வீச்சு அண்டா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசி இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டு இப்ப நான் இதுல பங்கேற்க விரும்பல அப்படின்ட்டு போறேன். நல்ல நடிகன்டா நீ, நல்ல நடிகன். சிவாஜி கூட தோத்துடுவாரு. உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பழப்பு? அன்னைக்கும் சொல்றோம், என்னைக்கும் சொல்றோம், இது விபத்து தான். இதுல விஜய்க்கும் பங்கு இருக்கு, திமுகவுக்கும் பங்கு இருக்குது. இவங்க 2 பேர் தான் இதற்கு காரணம். நன்றி.